இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சிடுச்சு. ஒன்று, திராவிடத்தின் குரலாக நின்று கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு பேசிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு. ரெண்டாவது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை உருக்குலைத்து சீரழிக்க வேண்டும் என்பது அவங்க கண்ணு முன்னாடியே அரங்கேறிடுச்சு. இப்போ இந்த 4-5 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையும் நான் பார்க்க மாட்டேன், போக மாட்டேன், யாராவது இறந்து போனவங்க கூட எங்கள் வீட்டுக்கு தான் வரணுன்ற மனநிலையில் இருந்த ஒருத்தரை எல்லா இடத்துக்கும் போய் கதவை தட்ட வச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 108ன்றது ஒரு 120க்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்க வேண்டியது வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்திலேயே கவர்னர் வந்து 4-5 நாள் வந்து விஜய் அலக்கழிச்சார். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நாங்கள் வந்து 2 திராவிட கட்சிகளும் வேணான்னு சொல்லி தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனோம். எங்களுக்கு வந்து 108 இடங்கள் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களுக்கு எதிராக அளிக்கப்பட்ட வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற எம்எல்ஏக்களை ஆதரவு கேட்க மாட்டோம்னு சொல்லலை. சொல்லாதப்பே அந்த நோக்கம் வந்து தோத்து போச்சு. இப்ப குறிப்பா வந்து எந்த விதமான அரசியல் பயிற்சியும் முதிர்ச்சியும் இல்லாமல் மாற்றம் வேண்டும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக போய் வாக்களிச்சதா செய்தி வருது. இப்ப அந்த பெண்களுடைய அரசியல் நிலைப்பாடெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. விஜய் பிடிக்கும், விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் ஜெயிச்சிட்டாரு, விஜய் முதல்வர் ஆயிட்டார். புரியுதுங்களா? ஆனா அவங்கள 4 நாள் வந்து எப்படி வச்சுட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, எமர்ஜென்சி ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு எப்படியும் ஒரு 6-7 பாட்டில் ரத்தம் தேவைப்படும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் யாரும் வந்தால் கொஞ்சம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுங்க, பக்கத்தில் பிளட் பேங்க் இருந்ததுன்னா அங்கேயும் போய் கொஞ்சம் சொல்லி வச்சிருங்க, எந்த நேரத்துலையும் ரத்தம் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் ஆகிப்போச்சு தாவேக ஆட்சி அமைக்கிறது.